கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 42வது வசனம். உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்திலே இந்த வாழ்த்துதலை சொல்லுகிற பொழுது நாம் இந்த சம்பவங்களை வாசிக்கிறோம். அதற்கு முந்தின வசனத்தில் எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டு, எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். எனக்கு அருமையானவர்கள், இன்றைய நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அதற்கு முந்தின வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களை, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்வில் பலவிதமான தடைகள், பலவிதமான காரியங்கள் உன்னுடைய வாழ்வில் நிறைவேறாத சூழ்நிலையில் நீ கலங்கி போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உன்னுடைய பிரச்சனைகள் மலையை போல இருக்கலாம். ஆனால் இந்த காலவேளையில் என் ஆண்டவராக இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்று கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். அன்று மரியாள் சொன்ன வண்ணமாக, இதோ ஆண்டவருக்கு நான் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி ஆக்க கடவுது. எனக்கு அருமையான தேவ பிள்ளை, இந்த நாளிலும் ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, நான் உங்கள் அடிமை, உங்கள் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். என் ஆண்டவர் உன் வாழ்விலை, தனிப்பட்ட வாழ்வில் எதை எதிர்பார்க்கிறார்? அவருக்கு உன் இதயத்தை மட்டுமே கேட்கிறார். உன்னுடைய ஆஸ்தியை அல்ல, உன் சம்பாத்தியத்தை அல்ல, உன் இதயத்தை எனக்கு தா என்று கேட்கிறார். உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் நட்புகள், உலகத்தினுடைய உறவுகள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு, ஆண்டவரே நான் உங்களுக்கு அடிமைப்பா, நீங்கள் சொல்லுங்கள், நான் எல்லாவற்றிற்கும் செவி சாய்க்கிறேன் என்று சொல்லி இன்று கர்த்தருக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களுடைய வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகள், மலை போல் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் ஒன்றுமில்லாத பண்ணுவார். உனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். உன் கண்களில் கண்ணீர் அல்லவா, அதற்கு பதிலாக ஆனந்த கண்ணீரை கர்த்தர் கட்டளையிடுவார். இந்த நாளில் முழுமையாக ஒப்பு கொடுப்பாயா? வெளிப்புறமாக நான் அடிமைன்னு சொல்கிறத காட்டிலும் உன் இதயம் இயேசுவுக்கு அடிமையாகட்டும். நிச்சயமாக நீ அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை என்று சொல்லி தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவர் வாழ்விலும் அற்புதங்கள் நடக்கட்டும். அன்று உம்முடைய சமூகத்தில் நான் அடிமை என்று சொன்ன பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்கிறேன். அதே வண்ணமாக இன்றைய நாளிலோ நான் உங்களுக்கு அடிமைப்பான்னு சொல்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. அவங்க வாழ்வின் தடைகள் மாறட்டும், அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.